ஓம் அமிர்தேஸ்வரி நமக. ஓகே, ஸோ மந்திர ஜபம் வந்து நம்ம எப்படிலாம் சொல்லணும் அப்படின்னு லாஸ்ட் இதில் பார்த்தோம் இல்லையா? இந்த இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போது நம்ம வந்து வேலையில் இருக்கும்போது எப்படி மந்திர ஜபம் வந்து சொல்ல முடியும்? இறைவனுடைய நினப்பில் எப்படி சொல்ல முடியும்? அது சாத்தியம் இல்லையா? இப்போ நீங்கள் நடக்கிறீங்க, மிஷினில் ஒர்க் பண்ணுறீங்க, வீட்டில் குக் பண்ணுறீங்க, ஓகே, சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் அம்மா சொல்லிட்டாங்க, ஓகே, நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் இறைவனுடைய நாமத்தை சொன்னீங்க அப்படின்னா அது இறைவனுக்கு தான் போய் சேரும். இறைவனோட நினப்பே இல்லைனாலும் இறைவனுக்கு போய் சேரும் தான். ஆனால் இறைவனுடைய நினப்பை வச்சுக்கிட்டு செய்கிறது அது வேற லெவல். அது எப்படி சாத்தியம் அப்படின்னு ஒருத்தங்க கேட்குறாங்க, எப்படிமா சாத்தியம்? அதுக்கு அம்மா சொல்கிறாங்க, உன் வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னு வச்சுப்போம், நீ ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன். ஆஃபீஸ்க்கு வந்தும் உன் அண்ணனுக்கோ தம்பிக்கோ உடம்பு சரியில்லைனா அந்த ஞாபகம் உனக்கு இருக்குமா இல்லையா? ஐயோ சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரியலையே, வாந்தி கீந்தி எடுத்துட்டாங்களா, ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்களா, டாக்டர் என்ன சொன்னாங்க, நினைப்பு இருக்குமா இல்லையா? இருக்கும்ல. ஏன் இருக்குது? உனக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்றத உன்னால் தாங்கிக்க முடியல, பிரிய முடியல, கரெக்டாக? அதனால் அவங்க நினைப்பு இருக்கு இல்லையா? அதே மாதிரி க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பை கடவுளோட நம்ம வளர்த்துக்கணுமா? வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த வேலை செஞ்சாலும் இறைவனோட நம்மளால் வெளில வரவே முடியாதான். இதை வந்து நான் சத்தியமாக உணர்ந்திருக்கேன். இப்போது நான் இப்போ வீடியோ போட்டுட்ருக்கேன் இல்லையா? இந்த டைமில் கூட என் மனசு எப்படி தெரியுமா இருக்கும்? கிருஷ்ணா, நான் கிருஷ்ணாவை மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா நம்ம சந்தோஷமாக அவங்க கூட வாழ்ந்துட்டு ரொம்ப ஹாப்பியாலாம் இருப்பேனே, எப்போ எந்நேரமும் அவரோட நினைப்பிலேயே இருப்பேனா. அப்போ இந்த வீடியோ போடும்போது கூட எனக்கு ஒரு மிஸ்ஸிங் ஃபீலே இருக்கும். எப்படா இந்த கடமையெல்லாம் முடிப்பேன், எப்போ கிருஷ்ணா நான் உங்ககிட்ட ஹாப்பியாக இருக்க போகிறேன் அப்படின்ற அந்த ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும். நிறைய வாட்டி எங்கேயா வெளில போனாலும் அப்படி தான். என்னால் கிருஷ்ணா விட்டு இருக்கவே முடியாது. ஒன் டைமில் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு 2-3 நாள் தங்கிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வரலாம்னு நினச்சிருக்கேன், ஓகேவா? ஆனால் ஒரு நாள் கூட தாக்கு பிடிக்க முடியல. ஏன்னா இப்படிலாம் பாருங்க, என் ரூமே பாருங்க, இதெல்லாம் என் ரூம் எப்படி இருக்காங்க பாருங்க, என் குரு சுற்றி அவங்க ஃபோட்டோ தான் இருக்கும். அப்போ அவங்க கூட இப்படிலாம் வாழ்ந்துட்டு என்னால் அங்கே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. நான் எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு என் வீட்டுக்கே நான் வந்துட்டேன். அப்போ எனக்கு புரிஞ்சிச்சு அம்மா சொல்கிறது. அதாவது அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம வளர்த்துக்கணும். எப்படி நம்ம வளர்க்கணும் அப்படின்னா, அவங்க தான் உங்களுக்கு ஃப்ரெண்டு, அவங்க தான் உங்களுக்கு அம்மா, அவங்க தான் உங்களுக்கு அப்பா அப்படின்னு. அதுதானே உண்மையும் கூட. நம்ம ஒன்றும் பொய் சொல்லலையே. இறைவனோட நல்ல பாண்டிங்கை நீங்கள் வளர்த்துக்கணும். அவங்கக்கிட்டேயே பேசி அவங்கக்கிட்டேயே பழகி நீங்கள் வளர்த்துக்கும் போது உண்மையாகவே அவங்கள விட்டு உங்களால் இருக்கவே முடியாது. அப்போது அவங்க கூட இருந்தால் நம்ம கூட இருக்கிறவங்களுடைய பேசி பழகிறது வந்து டிஸ்டன்ஸ் ஆகிடுமா? கண்டிப்பாக கிடையாது. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் அவங்க கூட எப்பவும் போல தான் இருக்க போகிறீங்க. இறைவனாகவே நினச்சி அவங்களுக்குலாம் கடமைகளை செய்வீங்க. ஸோ வீட்டில் இப்போ இத்தனை நாள் வந்து உங்களுக்கு உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் இறைவனோட நெருங்க ஹஸ்பண்ட் பண்ணுற ப்ராப்ளம் உங்களுக்கு ப்ராப்ளமாகவே தெரியாது. குழந்தைங்க பண்ணுற தவறுகள் வந்து உங்களுக்கு தவறுகளாகவே தெரியாது. ஒரு அழகான ஒரு வாழ்க்கை நீங்கள் வந்து வாழ்ந்துட்டு போயிட்டே இருப்பீங்க. ஸோ இறைவனை பிடிச்சிட்டிங்க அப்படின்னா வாழ்க்கை சொர்க்கம், ஓகேவா? ஸோ தீட்சை மந்திரம் சொல்லும்போது இறைவனோட ஞாபகம் உங்களுக்கு நிறைய வரணும் அப்படின்னா இறைவனோட அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்கள் வந்து நல்லா பின்னி பண்ணிக்கணும். அதுதான் கான்செப்ட். ரொம்ப நன்றி. ஓம் அமிர்தேஸ்வரி நமஹ. ஓம் நம சிவாயா. 3 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்கணும் இல்லையா? அதனால தான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பேசிக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்.